நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேலு, ராமு வீட்டில் இருப்பாரு. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வா. எந்த ராமு? ஊர்ல கடன் சொல்ல தங்காம ஊரை விட்டு ஓடி வந்தார் அந்த ராமுவியா? வேலு, ராமு சாரு நம்ம மாப்பிள்ளை சார்னு சொல்லுங்கம்மா. நீங்க போங்க, நான் கூட்டு வரேன். சரி. ஊர்ல கால்நடையா நடந்த பயலுக்கெல்லாம் நான் கார் ஓட்டணும். விதி. வேலு, கூட்டுறேம்மா. குட் மார்னிங் மேடம். ஹலோ, மேனேஜர் இருக்காரா? உள்ள இருக்காரு. ஓகே. குட் மார்னிங் மேடம். மார்னிங். ஹலோ பிரபா, கம் கம். ஹலோ அங்கிள். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உங்க அப்பா டெக்ஸ்டைல் கிங் மகாலிங்கம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஏமா நின்று இருக்க? உட்காரு. தேங்க்ஸ். நீங்க எப்படி இருக்கீங்க? பாரு எப்படி இருக்கேன்னு. ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். நீங்க இன்னும் ஸ்மோக் பண்ற பழக்கத்தை விடல. ஆமா, ஆபீஸ்ல காஃபில சுகர் போட்டு குடிக்கிறீங்களா? இருங்க, ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வேணாமா தாயி, விட்டுரு விட்டுரு. இத பாரு, வீட்டில் தான் அவ தொல்லை தாங்கல, இங்க நீயா? அது சரி, என்ன சாப்பிட்ற? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நோ காஃபி, நோ கூல் ட்ரிங்க், ஒன்லி லெமன் டீ. லெமன் டீ? பேங்க்குக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடை தாமா இருக்கு, அங்க லெமன் டீ எல்லாம் கிடைக்காதுமா. எனக்கு அதான் வேணும். பிரபா, உன் பிடிவாத குணத்தை பத்தி தான் நல்லா தெரியுமே. நீ கேட்டு நான் இல்லை நான் சொல்ல முடியும்? ஆறுமுகம். எஸ் சார். நீ எங்கேயாவது போய் நல்ல லெமன் டீயை வாங்கிட்டு வா, சீக்கிரமா வா. சரி சார். அப்புறம் விஷயத்தை சொல்லுமா, விஷயம் இல்லாம வரமாட்டியே. எனக்கு நீங்க லோன் கொடுக்கணும். லோனா? உனக்கா? எனக்கு இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு. உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? யாரம்மா அது? அவர் பேர் ராமு. அவர் துணிக்கடை வைக்கிறதுக்கு நீங்க லோன் கொடுக்கணும். என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? இப்போதைக்கு ஒரு சின்ன ஷோரூம் வைக்கிறதுக்கு லோன் கொடுத்தா கூட போதும். அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கேம்மா. ஆமா, திரும்பி வராத ஆளுங்களுக்கா பார்த்து பார்த்து லோன் கொடுப்பீங்க. ராமு ரொம்ப சின்சியர் அண்ட் ஹானஸ்ட் மேன் அங்கிள், அவருக்கு நான் கேரண்டி. இருந்தாலும் சரி சரி, நான் லோன் கொடுக்குறேன்னு வச்சுக்க. அந்த லோன் எனக்கு திரும்ப வரலன்னா நான் யார்கிட்ட போய் கலெக்ட் பண்ண முடியும்? உங்க அப்பாட்ட போய் நிற்க முடியும்? அப்போ என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நான் வரேன். அட உட்காருமா, உடனே கோச்சிட்டா அப்படி. இத பாரு பிரபா, நீ சொன்னேன்னா நான் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆமா, நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றத பார்த்தா அவர் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னு தோணுது. போங்க அங்கிள். சரி சரி, உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்போ வராரு? இப்ப வந்துருவாரு. பெருசா பார்டர் போட்ட ஜருக புடவை கொடுங்க. காட்டுறோமா கொஞ்சம் இருங்க. இதான் பெரிய பார்டர் போட்ட ஜரிய புடவை. பாருங்க, அவங்க காட்டுங்க. இங்க பாருமா, இத பாரு. அம்மா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. இதை விட வேற நல்ல புடவையா காட்டுங்க. என்னம்மா, எத்தனை தடவை நீ என்கிட்ட புடவை இருக்க? என்னைக்காவது மோசமான புடவை கொடுத்துருக்கா? பாரு, எவ்வளவு ஆச்சுங்க? 250 ரூபா கொடுங்க. இந்தாங்க. வரோங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, மாப்ள மாப்ள. அட உங்களதான் மாப்ள. என்ன திடீர்னு புதுசு உறவு முறை? மனசுக்கு பிடிச்சதுன்னா உறவு முறை தன்னால வந்துடும் மாப்ள. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
எப்பவும் போல ராமுனே கூப்பிடு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை மாப்பிள்ளை தான் கூப்பிடுவேன். தங்கச்சி வர சொல்லிச்சு, கிளம்புங்க. தங்கச்சியா? எந்த தங்கச்சி? எது கூட்டி வர சொல்லுச்சு? அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். பீத்த பாயில உட்காந்து கேவலமா துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு கடைக்குள்ள உட்காந்து பட்டு துணி வியாபாரம் பண்ற அளவுக்கு யோகம் வந்திருக்கு. தங்கச்சி பிரபாவதி உங்களை கையோட கூட்டுற சொல்லிச்சு மாப்பிள்ள. முறைக்காதீங்க. அட வாங்க மாப்பிள்ள, அட வாங்க மாப்பிள்ள. சரி இருடா. கிருஷ்ணா, நீங்க போய் வண்டியில ஏறுங்க, நான் பெரிய மாப்பிள்ளை கூட்டு வரேன். சீக்கிரம் கூட்டி வா. போங்க. இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டேன்டா. எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? உங்களை யார் கூப்பிட்டது? மாப்பிள்ளை எங்க போனாலும் ஓட்டிக்கிட்டே வந்துடுறதா? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இங்கேயே இருந்து கடையை சமத்த பார்த்துக்க. வட்டா கிருஷ்ணா. இதோ வந்துட்டேன் மாப்பிள்ள. எங்க பாவன்? வாங்க மாப்பிள்ள போலான்னு கூப்பிட்டேன். 2 பேரும் வெளியே போயிட்டா கடை யார் பார்த்ததுன்னு கேட்கிறாரு. உங்களை விட அவருக்கு பொறுப்பு ஜாஸ்தி போல இருக்கு. சரி, அவரு சொல்றது நியாயம் தான் அப்படின்னு வந்துட்டேன். சரி போ. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு பேங்க்ல லோன் வாங்க வந்தேன். மேனேஜர் தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. வாங்க மாப்பிள்ள. வரல, அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார், இங்க பிரபாவதின்னு உள்ள இருக்காங்க. ராமு வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. வாங்க. ராமோ. யோ, என்ன பார்த்தா மனுஷனா தெரியல? ஓ, ஸ்ரீரங்கமா? என்ன குண்டல ராமோ? ஓ, யார் நீ? அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமச்சந்திரனை பார்த்தேன். பேசலான்னு பார்த்தா இப்படி நந்தி மாதிரி நடுவில் வந்து நின்று தடுக்குறியப்பா. 70mm படம் காட்டுறியா? அம்பே, நோக்கு என்னை பற்றி தெரியாது. ராமச்சந்திரன் நேக்கு ஒன்று விட்ட தம்பி மாதிரி தெரியுமா நோக்கோ? வசதியான ஆளை பார்த்தா போதுமே, 1 வீடு 3 வீடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவீங்களே. அம்பே, குண்டல் அடிக்காத. ராமச்சந்திரன் நேக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். செத்த நாழி பார்த்து பேசிட்டு போயிடுறப்பா. ஏயா, உனக்கு நான் மண்டை கிட்ட குழம்பி போச்சா? ராமச்சந்திரன் ஒருத்தர் தானா? உலகத்துல 7 பேர் இருக்காங்கயா. நீ தேடி வந்த ராம் இவர்ல வேற எங்கேயாவது இருப்பாரு. இடத்த காலி பண்ண போ. எதுக்கும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறப்பா. சொல்லிட்டேல்ல, உண்மையை சொன்னாதான் நீங்க இருந்து போவ போல இருக்கு. பார்த்தா பாவமா இருக்க, நாம வேற போட்டிருக்க, ரொம்ப நல்லவனா இருப்ப போல இருக்கு. ராமு சார் அங்கேருந்து வரும்போதே உன்னை பார்த்துட்டாரியா? ஓரமா ஒருத்தன் குடுமி வச்சுட்டு நாம போட்டு நிப்பானே அசிங்கமா, அவன் என்கிட்ட பேச வருவான். விடாத, மீறி வந்தா கவனிச்சு அனுப்புன்னு சொன்னாரு. எப்படி வசதி? ராமச்சந்திரா, ஆளை விட்டு விரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? இந்த பேண்ட்டும் சட்டையும் காரும் ஜொலிக்காதுப்பா. இருடா இரு, இந்த குட்டியங்கார் யாருன்னு காமிச்சு தரேன்டா. ஓய் அண்ணா வாங்க போயிடலாம். ராமு, அங்கிள் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். நீங்க துணிக்கடை வைக்கிறதுக்கு லோன் கொடுக்க போறாங்க. மிஸ்டர் ராமு, உங்களுக்கு ஜவுளி வியாபாரத்தில் எத்தனை வருஷம் அனுபவம்? ஸ்ரீரங்கத்தில் 15 வருஷம் சேல்ஸ்மேன் வந்திருக்கேன். மில் துணிங்க அத்தனையும் அத்துப்படி. அங்கிள், இவரு துணியை தொட்டு பார்த்தாலே காஞ்சிபுரமா ஆரணியான்னு கரெக்டா சொல்லிடுவாரு. அப்படியா? மிஸ்டர் ராமு, ஜென்ரலாக பேங்க் ரூல்ஸ் படி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் லோன் தருவோம். பிரபாவோட அப்பா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்கள் பேங்க்குடைய மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர். அவருக்காகவும் பிரபா என் பொண்ணு மாதிரி, அவளுடைய பர்சனல் கேரண்டிக்காகவும் என் சொந்த ரிஸ்கில் நான் உங்களுக்கு லோன் தரேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக கட்டிடணும். பகவான் ரங்கநாதர் அருளாலையும் பிரபாவோட ஆசீர்வாதத்தாலையும் தான் எனக்கு இந்த லோனே கிடைச்சிருக்கு. அசலையும் வட்டியும் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கட்டிடுவேன் சார். வெரி குட், வெரி குட். இந்த லோன் பேப்பர்ஸில் உங்கள் கையெழுத்து வேணும். முதல்ல நீ கேரண்டி கையெழுத்து போடு. அங்க நெக்ஸ்ட் பேஜ். மிஸ்டர் ராமு,
நீங்க போடுங்க. அங்க ஆரம்பிக்கலாமா? ரொம்ப வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். நீ தான் முதலாளி. நீ முதல்ல நீங்க தான் முதல்ல. சரி, நான் ஏத்துறேன், அப்புறம் நீ ஏத்து. தேங்க்யூ. கிருஷ்ணா, வாப்பா, வா வா. வெரி குட் ராமு, இன்னிலிருந்து நீ முதலாளி ஆயிட்ட. ஆல் தி பெஸ்ட். கெட்டப்பே சேஞ்ச் ஆயிடுச்சே. எல்லாத்துக்கும் என் பொண்ணு தான் காரணம். அப்ப இவருக்கு மீச முளைச்சிருக்கு, அதுக்கும் உங்க பொண்ணு தான் காரணமா? சித்தி இன்னைக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல். என்ன மத்தியானமே கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. சித்தி, அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே. அப்பா அதுக்குள்ள வந்துருவாரா? அங்க அவர் என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ சாமிக்கு தான் தெரியும். சாமிக்கு தெரியுதோ இல்லையோ, லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு நேக்கு நன்னாவே தெரியுண்டி. மெட்ராஸ்ல உங்க அப்பா என்ன பண்றாருன்னு எங்களுக்கு நன்னா தெரியும். எங்க அப்பா பார்த்தேலா? உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு சொல்றதுக்கு மனசு இருக்கு. அதான் உங்களை தேடி வந்திருக்கோம். குட்டி ஐயர் ராமுவை மெட்ராஸ்ல பார்த்தாரா? நிஜமாவா பார்த்தேன்? உங்ககிட்ட என்னடி எங்களுக்கு தமாஷ் வேண்டி கிடக்கு? ராமுவை மெட்ராஸ்ல பாக்குறதுக்கு 2 கண்ணும் போறாது. என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. ஏன்? அவன் வந்திறங்கின கப்பல் மாதிரி காரும் கோட்டு சூட்டுமா என்னமா ஜொலிக்கிறானா. நம்ம குட்டி ஐயரே 3ஆவது மனுஷால பாக்குற மாதிரி பாத்துருக்கான். எங்க அப்பா கார்ல வந்து இறங்கினாரா? ஆமா, ஆனா அவன் ஆள் கம்ப்ளீட்டா மாறிட்டானா. இந்த ஸ்ரீரங்கத்தையும் உங்களையும் கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்கிறதாவே தோணலையா அவனுக்கு? எங்க அப்பா என்ன பத்தி கேட்கலையா? அவன் உன்னை பத்தியோ உங்க சித்திய பத்தியோ ஒண்ணுமே கேட்கல. நீங்க தான் பாவம் ஏதோ அவன் வந்து அழிச்சுன்னு போவ நம்பிட்டு இருக்க. அந்த நம்பிக்கையெல்லாம் மறந்துருங்க. காவேரி, அழக்கூடாது. அப்பா நம்மள எல்லாம் மறந்துட்டாலாம். நம்மள பார்க்க வரமாட்டாலாம். அப்பாவை பத்தி நம்ம தப்பா நினைக்க கூடாது. கண்டவங்க பேச்ச நம்ப கூடாது. உன் மேல உசிரே வச்சிருக்காரு. உமாலின் தான் உசுறு வச்சிருக்காரு சித்தி. அதான் சொல்றேன், அப்பா கண்டிப்பா வருவாரு. கிளம்புங்க கிளம்புங்க. என்ன திடீர்னு? அர்ஜென்ட் மேட்டர். சீக்கிரம் சீக்கிரம். கஸ்டமர்ஸ் வர டைம் ஆச்சே. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. முக்கியமான விஷயம் பேசணும். கிளம்புங்க. சார், பில் சார். இத வந்துட்டேன். அங்க வாங்கிக்கங்கம்மா. வாங்கம்மா. என்ன என்ன பாக்குற? நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ? ஆமா. எங்க போனாலும் ஒண்ணா தான் போவீங்களா? இப்ப நாங்க 2 பேரும் போறோம், ஆனா நீ வராத. நான் வரேன்னு சொல்லலையே. இத அவர் வந்து கூப்பிடும்போது சொல்லு.
நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரம் வாங்க. நம்ம எல்லாம் காதறிந்த செருப்பு மாதிரி எப்ப வேணாலும் கைட்டு விடுவாங்க. ஃபீல் பண்ணாத. வட்டா. கிருஷ்ணா சாப்பிட்டியா? கார்ல பிரபா கூட்டிட்டு போனாலே எதுக்கு நினைச்சேன்? சாப்பிடுதான். அப்படியே 2 பேரும் ஜோரா பீச்சுக்கு போனோம். காலார மணல நடந்தோம். ஜிலு 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 ஜில்லு என்னமா காத்து தெரியுமா? அப்படியே பிரபா ஒரு ஹோட்டலை கூட்டிட்டு போனான். டேய் ஹோட்டல் ஆடாது அரண்மனை மாதிரி. அப்படியேங்க அப்பா விதவிதமா கலர் கலரா எத்தனை காருங்க. ஹோட்டல் வாசல்ல 6 அடி உயரத்துல ஒருத்தன் அடி சாம்பார் ஒரு சல்யூட்டு ஆடி போயிட்டேன். இந்த சாப்பிட்றதுக்கெல்லாம் மேஜை புக் பண்ணுவாங்க போல் இருக்கு. பிரபா ஏற்கனவே மேஜை புக் பண்ணி வச்சுருக்கிறான். உள்ளே போனால் வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு ஊட்டி போய் உட்கார வச்சுட்டானுங்க. ரூம் பூரா ஒரே இருட்டு. டேபிள் மேலே மட்டும் மஞ்சள் ஒரு லைட்டு. வழக்கமாக எது சாப்பிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் வருவார்ல, அப்படி யாருமே வந்து கேட்கல. ஒரு அட்டை நீட்டினா நமக்கு என்ன தெரியும்? இட்லி வடை பூரி பொங்கல் தானே. பிரபா அவங்ககிட்ட ஏதோ இங்கிலீஷில் சொன்னான். அவனை எதையோ எழுதிக்கிட்டான். அதுக்கப்புறம் தட்டு தட்டா கொண்டாந்து விட்டானுங்க பாரு. டேய் ஒரு ஸ்வீட் வச்சான்டா. அப்படியே எடுத்து நாக்கில் வச்சா வெண்ணெய் மாதிரி போனதே தெரியலடா. எத்தனை வெரைட்டி ஐட்டங்கள் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைடா. அதுக்கப்புறம் கை எலும்புறதுக்கு ஒரு கப்பில் தண்ணியும் உள்ள எலுமிச்சம்பழம் போட்டு கொடுத்தாங்க. வாய் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பராக ஒன்று நைஸாக ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அதெல்லாம் விடு. பில் எவ்வளோக்குன்னு நினைக்கிறேன்? 50 100 950 ரூபா. நம்ம 2 பேருக்கு 1 மாதம் செலவு. பிரபா 1000 ரூபாய் எடுத்தா அப்படி விட்டா. டிப்ஸு அப்படி 100 ரூபாய் எடுத்து விட்டா. ஆடி போயிட்டேன்டா. டேய் பிரபா சாதாரணமாக இல்லைடா, பயங்கரமான ஆடுறான். எனக்கு தலையே சுற்றிடுச்சு. இப்போ நினச்சாலும் கனவு மாதிரி இருக்கு. அது போட்டேன். நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். நீ இல்லாம நான் எப்பாவது சாப்பிட்டுருக்கேனா? ஆமா எங்க பெரியப்பா இருக்காரா? யாரு முதலாளியா? அவர் தான் எங்க பெரியப்பா. உள்ளதான் இருக்காரு. ஆமா வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? எல்லாம் நல்லா நடக்குது. பார்த்து தனிப்பட்ட மனுஷனோட உழைப்பு பாழாக்கிடாதீங்க. பார்த்து நடந்துக்கோங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். வணக்கம் பெரியப்பா. உன்னை யாரும் இங்கே பிரச்சனை கடப்பக்கம் வராது சொல்லியிருக்கேன். சும்மா வந்தேன், உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், வீட்டுக்கு போய் சேரு. பாப்பா ஒரு நிமிஷம். பாம்பே செக் அனுப்ப சொன்னேன், என்னாச்சு? போட்டு அனுப்பியாச்சு சார். ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் நெகோசியேஷன் சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே, அப்புறம் சைகான் ஷிப்மெண்ட் அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னேன், என்னாச்சு? அதுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடுறேன் சார். பெரியப்பா ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு இதான் இடமா? எல்லாம் வீட்டில் பேசுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், கோடவுன் ஸ்டாக்கெல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னேன்ல, மறந்து போயிட்டியா? பண்ணிடுறேன் சார். எப்போ பண்ண போகிறேன்? தினம் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன் கொடுக்க போகிறேன். எல்லாம் உடனே கவனிக்கணும்பா. நான் போய் கவனிச்சுக்கிறேன். கவனிப்போம். பெரியப்பா என்னடா இங்க வேலை செய்யற எல்லா பயிலும் குடவுன்ல தான் உட்காந்து சாப்பிட்றானுங்க. சாப்பிட்டுட்டு இடத்த சுத்தமா பண்றானுங்க, அப்படியே ஏஞ்சி வந்துடுறானுங்க. எலி வாசனைக்கு அங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு பசிக்கு பத்தாம நம்ம துணியை கடிச்சு கோதறிடுது. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், ஒரு பைய கூட என்ன மாதிரி பொறுப்பாங்க இல்ல பெரியப்பா. டேய் உனக்கு என்னடா வேலை? கார் ஓட்ட வேண்டி தானே? அதை பண்ணாம ஏன்டா எலி துரத்திட்டு இருக்கேன்? இல்ல பெரியப்பா, நான் வந்த விஷயமே வேற. நான் வேற ஏதோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லுடா. நம்ம பாப்பா இருக்குல்ல. எந்த பாப்பா? அதான் என் தங்கச்சி பிரபாவதி பாப்பா. பெரியப்பா என்னடா
நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த ராமு பையன். பார்க்க தான் சாமியார் மாதிரி இருப்பான், ஆனா அவ்வளவு அயோக்கியத்தனம். பாப்பா கிட்ட பல காரியத்தை சாதிச்சுக்கிறான். அது புரியாம நீங்க தள்ள வச்சு கொண்டாடுறீங்க. அவனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். முதல்ல ஒன்றை வைக்கிற இடத்துல வைக்கிறேன் பாரு, அடி போட ராஸ்கல். பெரியப்பா, இதே இடத்துல நீங்க அடிச்சு கொண்டாலும் சரி, நான் சொல்ற உண்மைய சொல்லிதான் தீருவேன். அது ஏன்னா நான் யாரு? உங்க காலையே சுத்திக்கிட்டு இருக்கிற நாய். இந்த உடம்பு உங்க உப்பத்தின்னு வளர்ந்த உடம்பு. விசுவாசம் என் ரத்தத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம குடும்ப கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுன்னு தான் நான் துடிக்கிறேன். என்னடா உளர்ற? வளரல பெரியப்பா, உண்மையை தான் சொல்றேன். பாப்பா பாவம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறாணி இந்த ராமு பைய இருக்கானே, திருட்டு பைய, பூனை மாதிரி உள்ள நுழைஞ்சான். அன்னைக்கே எனக்கு தெரியும். இப்ப கூட இதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நாளைக்கு உங்களுக்கு விஷயம் தெரிய வந்து ஏதாவது இடக்குமோட காய் பப்ளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன கேட்பீங்க? என்னடா சொந்தக்கார பயலாச்ச விசுவாசத்தோட கூட இருப்பான்னு வச்சா இப்படி நன்றி கேட்ட திறமா நம்பிக்கை திரவம் பண்ணிட்டியே அப்படி நீ கேட்க மாட்டீங்க? உங்க அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? வெளியே வந்த அத்தனை பெரிய மனுஷன் கையை கட்டி நிப்பானுங்க. அது கட்டிடக்கூடாது பெரியப்பா. என்னடா இடம் தெரிய பேசிக்கிட்டே போறேன். குடும்பம் மன போயிடாது. அவ சொன்னால விட்ட ராமு லவ் பண்றேன்னு. இடியட். என்ன ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? நீ ஏதோ கதை விட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல பாப்பா, நாங்க ரெண்டு பேரும் காரை சர்வீஸ் ஸ்டேஷன் விடணும், அதை பத்தி பேசிக்கிட்டு தான். பிரபா, உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தயக்கமா இருக்கு. ஆமாப்பா, நான் அவரை விரும்புறேன். அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடா முடிவு பண்ணிட்டியா? நல்ல யோசிச்சியான்னு கேட்டேன். ஏன்னா மேரேஜ் இஸ் நாட் அ ஜோக். எமோஷனலா டிசைட் பண்ற விஷயம் இல்லம்மா கல்யாணம். ரொம்ப சீரியஸ் மேட்டர். உணர்ச்சி வசப்பட்டு செய்யற முடிவு எதுவுமே சரியா இருந்ததில்லை. இன்னைக்கு உனக்கு இந்த காதல் ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா நாளைக்கே நீ ஒரு நிதானத்துக்கு வந்து உன் அறிவு ஒரு கேள்வியை கேட்டுச்சுன்னா இந்த காதல் இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். டாட், பிசினஸ் பிசினஸ்னு நீங்க மரக்கட்டை ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராமு தான் என் ஹஸ்பண்ட். அவர்கிட்ட என்ன இல்ல? ஒரு 10,000க்கு துணி கடனா கொடுத்தீங்க. ஆனா அவர் இன்னைக்கு தன்னோட உழைப்பால ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஸ்டோர்ஸ்க்கே ஓனர் ஆயிட்டாரு. அவர்கிட்ட முயற்சி இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவர் நல்ல மனுஷனா இருக்கார் டாடி. அதனால தான் நான் அவரை லவ் பண்றேன். ஏண்டா, நான் உன்னை நல்ல யோசியான்னு தானே கேட்டேன். ராமு எனக்கு பிடிக்கல, நீ ராமுவை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நான் சொன்னேன். அவசரம் கொடுக்க மாதிரி நீயா எதையா நினைச்சுக்கிட்டு ஏன் உரி பண்ணிக்கிற? நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பணக்கார பையெல்லாம் என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஆனா வியாபார பொறுப்பு கைக்கு வந்தப்புறம் அந்த பையன் எப்படி இருப்பான் நம்மளால சொல்ல முடியாது. சொல்ல போனா அந்த பணக்கார பசங்க கிட்டேயே கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை குறைச்சேன். அந்த பசங்க கஷ்டமே படாம சுகத்தை அனுபவிச்சு பழகினவங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் போராட்டம்னா என்ன, சாதனை என்ன? அதுக்கு யூ நீட் ஃபயர் இன் யுவர் பெல்லி. அது நீ சொல்ற ராமு கிட்ட இருக்கு. ராமு துடிப்பான பையன்தான். ஐ அக்ரி வித் யூ. ராமு ஜெயிக்கக்கூடிய குதிரை. உன்னோட சேர்ந்து நானும் அவன் மேல பணம் கட்ட தயார். ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். தேங்க் யூ டாட். எல்லாம் எனக்கே கொடுத்துறாதுமா. ராமு கொஞ்சம் பாக்கி வை. சரியான முடிவெடுத்தீங்க பெரியப்பா. அது எப்படி பெரியப்பா? நான் நினைச்சேன், நீங்க முடிவெடுத்துட்டீங்க. ராமு சார் மாதிரி ஒரு யோகியமான ஆளை பார்க்க முடியுமா? அவர் கடையை நடத்துற விதமும் அவர் நடந்துக்கிற முறையும் இந்த உலகத்திலே அப்படி ஒரு நாணயத்தை நமக்கு கிடைப்பானா பெரியப்பா? ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு. அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா தேவிக்கும் கல்யாணம் நடந்தமா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தியா பேசுற. அப்பா, இவனை முதல்ல வெளில போக சொல்லுங்க. பெரியப்பா, நீங்க ஒண்ணும் கோச்சிக்காதீங்க. நான் தூக்கி வளர்த்த புள்ள, அது எவ்வளவு வேணாலும் திட்டட்டும். அதுக்கு இல்லாத உரிமையா? என்ன ஃப்ராடுன்னு திட்டட்டும், மொல்ல மாறின்னு திட்டட்டும், பேமானின்னு திட்டட்டும், உன்னை என்ன வேணாலும் திட்டட்டும். இந்த பையலை திருத்தவே முடியாது.
வாங்க குட்டியங்க. ஒரு வாரமா ஊரே அமைதியா இருக்கு. எங்க போயிட்டு? எங்க அத்தின் பேர் மெட்ராஸ்ல இருக்காரோ இல்லையோ, அவளை பார்த்துட்டு வரலான்னு மெட்ராஸ் வரைக்கும் போயிருந்தேண்ணா. மெட்ராஸ்ல என்னங்கான விசேஷம்? மெட்ராஸ் விசேஷம்லாம் இருக்கட்டும்ண்ணா. வெத்தலை எடுத்துக்கலாமே. இந்த ஆமா, திருப்பதி போயிருக்கேல? அதுக்கு என்ன இப்போ? போயிருக்கேளா இல்லையா? மொத்தம் 4 தரம் போயிருக்கேன். எது கேட்குறீர்? 5ஆவதா இன்னொரு வாட்டி போயிட்டு வந்துடுறது பெட்டர். நீங்கள் மட்டும் தனியாக இல்லைண்ணா, இன்னொரு 4-5 பேரை அழிச்சுண்டோ திருப்பதிக்கு நடந்தே போய் மொட்டை அடிச்சுண்டோ நாமத்தையும் சாத்தின்னு வந்துருங்கோ. குட்டி நாரதர, நீர் ஒன்றும் நல்ல விஷயத்த சொல்ல போறல. சொல்றத கொஞ்சம் புரியும்படியா பட்டுன்னு சொல்லிருமே. அண்ணா, நாரதர்களுக்கும் நன்மையில் தான் முடியும். சொல்லிடுறேன், தெளிவாகவே சொல்லிடுறேன். நான் மெட்ராஸ் போயிருந்தேனோ இல்லையோ, அங்கே நம்ம ராமுவை பார்த்தேன். யாரு? நம்ம ராமச்சந்திரனையா? அவன் ராமச்சந்திரன்ல ஓய், ராமச்சந்திரர். நான் மெட்ராஸ் போயிருந்தப்போ ரோட்டை கிராஸ் பண்ணுறச்சே அவன் ஃபாரின் காரில் இறங்கி பேங்குக்குள்ளே போயிட்டு இருந்தான்னா. நீர் அவனை பார்த்து பேசப்படாதோ? ஊரை விட்டு விலைக்கு வச்சப்போ அவன்கிட்ட எனக்கு என்ன ஒரு பேச்சு, நான் பார்க்காத மாதிரி வந்துட்டேன். அவன் இருக்கிற இருப்புக்கு உம்மை காசெல்லாம் தூக்கி எரிஞ்சுடலாம் ஓய். என்னங்கன்னு சொல்றீர்? இதுக்கு மேலே என்னத்தை காண சொல்கிறதே? அவன் இனிமேல் ஸ்ரீரங்கத்துக்கு வரமாட்டான், உம்மை பணத்தை திரும்ப தரமாட்டான். கோவிந்தா கோவிந்தா. அவன் மெட்ராஸ்ல இல்லைங்கானோ, அமெரிக்கா போனாலும் ஆளை வச்சு தூக்கிட்டு வந்துடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? அண்ணா, நான் சேது சொல்ல வந்தவன். எங்கிட்ட கத்துறது வேஸ்ட்டு. அவன் ஈடா வச்சுட்டு போன சாரதா இப்போ அவன் வீட்டில் தான் இருப்பள். அங்கே போய் கத்துங்கோ. நீங்கள் மட்டும் தனியாக இல்லைண்ணா, கடன் கொடுத்துவா எல்லாரும் கூட்டமாக அவன் வீட்டு வாசலில் போய் கத்துங்கோ. அப்புறம் அவன் பாடு உங்க பாடு. எனக்கு எதுக்குன்னு அந்த ஊர்வம் இல்லை. ஏய், என்னம்மா? இங்க உட்காரு. என்னாச்சுமா? பக்கத்தாத்து பங்கஜ மாமி கொலு வச்சிருந்தா, நான் பார்க்க போயிருந்தேன். இது அக்ரகாரத்து கொலு, இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, நீ வேற வீட்டு கொலுக்கு உன் சித்தியும் கூட்டிட்டு போன்னு என்ன வெளியில அமிச்சிட்டா சித்தி. ஏய், அழக்கூடாது. உனக்கு கொழு வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, வா வா. அந்த பொம்மையை கொண்டாமா. இந்தாங்க சித்தி. இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்ல சித்தி. சாரதாக்கா, மல்லிகா, சுப்பையா, நீங்களும் வந்திருக்கீங்க. என்ன விஷயம் இந்த நேரத்துல? உங்ககிட்ட இவளை பத்தி ஒரு நியாயம் கேட்கணும். நீங்க சொன்னாதான் இவ கேப்பா. என்ன, முதல்ல நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் இல்ல, நான் தான் சொல்லுவேன். சரி, அவளே சொல்லட்டும். நீங்க ஒன்றும் 3வது மனுஷி இல்லக்கா. உங்ககிட்ட நான் உண்மையா சொல்றேன், இது என்ன 3 வருஷமா விரும்புது. ஏன், நீ விரும்பலையா? நானும் தான். எத்தனை நாள் தான் இது லாட்ரி விற்கிறப்பவும் நான் பூ விற்கிறப்பவும் சந்திக்கிறது? கழுத்துல ஒரு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கோன்னு வெக்கத்து விட்டு நானும் கேட்டுட்டேன். ஆனா இதே என்னடானா எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு நியாயம்? அப்புறம் என்ன, ஒரு தாலியை வாங்கி அவ கழுத்துல கட்ட வேண்டியதானே? அப்படி கேளுங்க. நான் அதுக்கு சொல்லலைங்க. வாடி கழுதானே தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதுங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவளை வச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் இல்லைங்களா? அதுக்கு தான். அதுக்கு தானா? என்னன்னு கேளுங்கக்கா. லாட்ரி சீட்ல கிடைக்கிற கமிஷனை வச்சுக்கிட்டு எப்படிங்க சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? அதான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இவ மட்டும் யோகக்காரியா இருந்தா நாளைக்கே நான் லட்சாதிபதி. பாத்தீங்களா, பையனாரே லாட்ரி சீட் வச்சிருக்கேன். இது என்னக்கா நியாயம்? நான் ஒன்றும் இதை காசு பணத்துக்காக காதலிக்கல. இதை உட்காத்தி வச்சு நானே பூ விற்று என்னால் கஞ்சி ஊற்ற முடியும். என் கழுத்தில் தாலி இல்லைன்னு ஒரே காரணத்துக்காக என்கிட்ட பூ வாங்குற எல்லாரும் என் கையை பிடிச்சி பூ வாங்குறானுங்க. அவனுங்க பார்க்குற பார்வையில் என் உடம்பே கூசுது. யாருன்னு சொல்லு, பட்டையை கழிப்பிடுறேன். ஆமாம், இவர்கிட்ட லிஸ்ட் போட்டு கொடுக்கணும் பாருங்க. இந்த பாரு சுப்பையா, மல்லிகாவை நீ சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் நியாயம். மனுஷனா பிறந்தா லட்சியம்னு ஒன்று வேணுங்க. நான் லட்சாதிபதி ஆகிறது தான் என்னோட லட்சியம். போன வாரம் சிங்கிள் நம்பர்ல ₹1,00,000 மிஸ் ஆயிருச்சு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவ உன்கிட்ட வசதி வாய்ப்புன்னு எதிர்பார்க்கல. இப்போ நீங்க ஒரு லட்சியத்தோட ராமண்ணா வாங்கின கடனெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் தான் தாலி கட்டிக்குவேன்னு ஏறின மலையை கீழே இருக்குல்ல. பொம்பளைங்கன்னா பொறுமை வேணுங்க. இவளை கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லுங்க. எனக்கு எல்லாமே இவ தான். இவளை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அவர் சொல்றதும் சரிதாம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு.
உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். என்னடா இது விழா சாராய் கடையா? இங்க குடிச்சாதான் இது வீடுன்னு ஞாபகம் வருது இல்ல கிருஷ்ணா? ஏய் கத்தாத, எனக்கு கோபம் வரும். நீ ஓவரா போற. இல்ல இது 4வது, 7-8 அடிச்சாதான் ஓவர் ஆவேன். உன்கிட்ட பேசணும் பாரு என் புத்திய. செருப்பால அடிக்கணும்னு சொல்ற இல்ல. முன்னெல்லாம் குடிச்சேன்னா என் முன்னாடியே வரதுக்கு பயப்படுவேன். இப்போ நடுவீடே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாண்டா, நான் நடு வீட்டுல தான் குடிப்பேன். ஏன் ஏன் சாரதாவையும் காவேரியும் நீ நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு எனக்கு கவலை. தெரியுமாடா உனக்கு? உழைக்க போறோம், சம்பாதிக்க போறோம், கடனெல்லாம் அடைக்க தான் போறோம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தான். ஆனா இங்க என்ன நடக்குது? என்னடா நடக்குது? டேய் குடிச்சு கண்டபடி விளாத, பேசப்படுறா. ஏய் நில்லுடா நில்லுடா. டேய் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஓடி வந்ததை நான் பேசினா ஏன்டா ஓடுறேன்? ஐயா சாமி, சாரதா சாரதான்னு ஒரு பொண்ணு, காவேரி காவேரின்னு ஒரு சின்ன குழந்தை ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? என் பொறுமைக்கு ஒரு எல்லை விட்டுடா. என்னடா பெரிய பொறுமை? எவ்வளோடா கடன்? 20,000. முடியாது, உன்னால முடியாது. கடையிலேருந்து எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் கடனை அடைச்சிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது. ஏய் உன்னால முடியாதுன்னா அந்த பணத்தை எங்கிட்ட கூடுறா, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். நீ வேணா அந்த பணத்தை என் கணக்கில் வச்சுக்கோ. நான் உங்ககிட்ட வேலை செஞ்சு அந்த கணக்கெல்லாம் கழிச்சுக்கிறேன். என்னடா பேசாம இப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லுடா, என்ன சொல்ல முடியாது. உன்னால ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு தெரியும் நீ பண்ணது தப்புன்னு. எனக்கு தெரியும்டா நீ பண்ணது தப்புன்னு. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானடா. பேசாதடா, நான் மனுஷன் இல்லை. நான் அப்படியே குடிச்சிட்டு ஏதாவது உளறிட்டே இருக்கேன். நீ தான்டா மனுஷன். நிம்மதியா தூங்குப்பா, நீ தூங்கு. ஆனா ராமு, நீ பண்றது தப்புடா. நான் சொல்றத கேளுடா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அப்படி என்னம்மா உனக்கு ஆசை? இங்க பாருங்களேன், எல்லா பசங்களையும் அவ அம்மா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரா. நேக்கு மட்டும் அம்மா வரமாட்டா. எப்பவாவது அப்பா தான் கூட வருவா. சில நேரத்துல கிருஷ்ணாவோட கூட வருவேன். இல்லன்னா நானே தனியா வந்துடுவேன். அப்போல்லாம் அம்மா கூட்டிட்டு வந்து விடமாட்டாளான்னு அழுகியா வரும் சித்தி. ஓ அம்மா உன்கிட்ட பேச மாட்டாங்களா? நானே தான் வருவேன். அம்மா தான் பைத்தியமாச்சு. சிச்சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா ரொம்ப நல்லவங்கன்னா மல்லிகா சொல்லிருக்கா. ஏ மைத்திலி, என்னடி? இங்க பாரு, என் கூட சித்தி வந்திருக்கா. வணக்கம் மேடம். சரி சரிம்மா, நீ இப்போ நான் சாப்பாடு கொண்டு வரேன். சரி சித்தி, டாடா. வா. கிருஷ்ணா, பசி உயிர் போது சீக்கிரம் வாடா. வந்துட்டேன். தண்ணி வேணாமா? வாங்க வெளியே போலாம். அன்னைக்கு உங்க கூட வந்து சாப்பிடுறதே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்ப வேற எதுக்கு? 10 நிமிஷம் ப்ளீஸ். ஸ்டாக் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் சாயங்காலம் பாத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வாங்க. அதான் முக்கியமான விஷயம் சொல்றாங்களே, போயிட்டு வராமோ. வாங்க. கடை எங்க போயிட போகுது? சீக்கிரம் வந்துடுறேன்.
கம் ஆன். உட்காருங்க. என்னது நேரா உட்காருங்க. பேரர். எஸ் மேடம். என்ன சாப்பிடுறீங்க? குட் மார்னிங் சார். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நானும் தான் சாப்பிட்டு வந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்ல. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க சொல்லுங்க. வெனிலா, கசட்டா, சாக்லேட்? முதல்ல ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வெனிலாவா? அதான். ஒரு கசாட்டா ஒரு வெனிலா. ஓகே மேடம். கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொன்னீங்க? கசகசாவா? கசகசா இல்ல, கசாட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். இப்போ எனக்கு பிடிக்கிறது நீங்க தான். உங்களுக்கு ரொமான்டிக் மூடே கிடையாதா? இந்த இன்னோசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பேரு ராமச்சந்திரன் தானே? அதென்ன எல்லாரும் ராமு ராமுன்னு கூப்பிடுறாங்க? கொஞ்சம் கூட சகிக்கல. இனிமே உங்க பேரு ராஜேஷ் கூப்பிடலாமா? ராஜேஷ், இனிமே உங்க ட்ரெஸ் சென்ஸ் நிறைய மாத்தணும், டிரைவிங் கத்துக்கணும், இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு போகணும். அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க? சொல்றேன், அதுக்கு தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வெண்ணிலா எனக்கு, உங்களுக்கு கசாட்டா. ஐயோ, இது உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ங்க. இனிமே எனக்கு பிடிச்சதுதான் நீங்க சாப்பிடணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ, இருங்க இருங்க. காவேரி, வா சாப்பிடலாம். வேண்டாம். என்னம்மா, என்ன ஒரு மாதிரி இருக்க? அப்பா ஞாபகம் வந்துச்சா? சரி, நான் தான் சித்தி இருக்கேன்ல, வா சாப்பிடு. சித்தி, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டே. அதுக்கு எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் மிஸ் என்ன, அவள் பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்க அப்பாவும் எங்கேயோ போயிட்டாரு, அவள் அனாதை, அவளை யார் கூட்டிகிட்டு வருவான்னு சொன்னாங்க. அதை கேட்டு ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன கேலி பண்ணாங்க சித்தி. அனாதைன்னா என்ன சித்தி? அனாதைனா நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. இப்போ நீ சாப்பிடுவியா? சித்தி, அப்பா எப்போ வருவாரு? நாளைக்கு வந்துடுவாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போலாம். ராஜேஷ், ராஜேஷ், இது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்ன இருக்கு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும்? சும்மா சொல்லுங்களேன். நிஜமா தெரியாதுங்க. கெஸ் பண்ணி சொல்லுங்க. விநாயகர் இல்ல. கல்கத்தா காளி இருக்குமே. இல்ல. சிதம்பரம் நடராஜ் கால் தூக்கி ஆடுவார. நோ. அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதன். இல்லவே இல்ல. வேற என்ன? எனக்கு தெரியலங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நிஜமா தெரியலங்க. தெரியலையா? சரி, பிரிங்க.
ராமரு இப்போ ராமர் என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.